என்னன்னா நீங்க கொடுத்த அழைப்புதல் கடிதல் எங்களுக்கு கிராம சபையில கொடுத்துட்டீங்கன்னா இந்த தீர்மானத்துல இந்த துறையில் உள்ள அதிகாரிகள் இவங்க கிராம சபைக்கு அழைப்புதல் விடுத்தும் அவங்க வர மறுத்துட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல் அழைப்புதல் வச்சு நாங்க தீர்மானம் ஏற்றி அந்த துறைக்கு நாங்க அனுப்புறோம், அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துறோம். நீங்க அழைப்புதல் கொடுத்தா எங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இப்ப நீங்க அழைப்புதல் கொடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த தீர்மானத்துல இவங்க வல்லை அழைப்புதல் கொடுத்தது வல்லையினால மக்கள் முன்னாடி தீர்மானத்தை ஏற்றி அந்த தீர்மான காப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், அவங்களுக்கு லெட்டர் அனுப்பி அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கு முன்னால 2-3 இது அப்படித்தான் இருந்துச்சு. எதுவும் இல்ல நம்ம அதிகாரிகள் வேண்டுதல் மக்கள் எங்கிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கறாங்க. அடுத்த நம்மகிட்ட யாரும் கேட்கல. நீங்க தீர்மானம் போட்டு இல்ல சார், இதுக்கு முன்னால நம்ம தீர்மானம் போட்டோம்ல, நீங்க சொல்றீங்கல்ல அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில வந்து நம்மகிட்ட யாரும் கேட்கல. அப்படி கேட்டிருந்தாத்தே நம்மளே சொல்லிடுவோம்ல, நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுமக்களுக்காண்டி தான் நம்ம பேசுறோம். அழைப்புதல் கொடுத்து போராட்ட தீர்மானத்துல ஒரு டைம் கொடுத்தீங்க, நம்ம இதுவரை ஏத்தலைன்றீங்கல்ல. இப்ப அழைப்புதல் கொடுத்து வல்லைன்றீங்கல்ல, எந்தெந்த துறையும் கொடுங்க. இப்போ உங்களுடைய தீர்மானத்தையும் உங்கள்கிட்ட காப்பியை கொடுத்துட்றேன். நான் அக்னாலஜ்மெண்ட் இன்னைக்கு அனுப்பி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துறேன். அதுக்கு நான் தயார்.